மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இன்றைக்கு ஆண்டவர் 26ஆம் சங்கீதத்திலிருந்து வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்திருக்கிறார். 25ஆம் சங்கீதம் வரைக்கும் கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். ஒவ்வொரு சங்கீதமாக நாம் தியானித்து வருகிறோம். எனவே தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே மிகவும் தியானிக்கக்கூடியதும் பக்திவிருத்திக்கு ஏதுவாகவும் நமக்கு அது பிரயோஜனமாகவும் இருக்கிறபடினாலே என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாம் விடாமல் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஒரு வசனத்திலே 4 நாளைக்கு உரிய வார்த்தைகள் இந்த ஒரு வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே வரும் நாட்களிலும் இன்றைய நாள் அல்லாது இன்னும் 3 நாட்களுக்கு இந்த ஒரு வசனத்திலிருந்தே வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்படும். இந்த வார்த்தையினுடைய முதல் வார்த்தையாக நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிற வேத பகுதி, நம்மை நியாயம் விசாரிக்கிற கர்த்தர், நம்மை நியாயம் விசாரிக்கிற கர்த்தராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவர் அன்பு நிறைந்தவர் தான், கிருபை நிறைந்தவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சரிதான். ஆனாலும் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். நியாயாசனத்திலே அவன் நியாயம் தீர்க்கிறவராக அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறதான வேளையிலே அவர் பட்சிக்கிற அக்கினியாய் காணப்படுவார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை. அநேக நீதிபதிகள் பணத்தை வாங்கிக் கொண்டு நீதியை ஒருவேளை தீர்ப்பை மாற்றி சொல்லக்கூடும், மாற்றி சொல்லலாம். ஆனால் நம்முடைய நியாயாதிபதியாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நியாயம் தவறாதவர், நீதி தவறாதவர், சொல் தவறாதவராய் இருக்கிறார். பொய் சொல்ல அவர் ஒரு மாந்தர் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லு. எப்படி நம்மை நியாயம் தீர்க்கிறாரா? அவர் நம்மை நீதியாய் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அவர் சத்தியத்தின்படி நம்மை நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷர் பேசுகிறதானே அவர்களுடைய வார்த்தைகளை கொண்டே அவர்களை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற ஒரு காலம் இருக்கிறது என்று அங்கே எழுதப்பட்ட நம்முடைய வாயின் வார்த்தைகளை கொண்டே ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அதனாலே அநேகர் வந்து சொல்லுவார்களாம், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோமே, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணுமே, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே அநேக வியாதிகளை நாங்கள் சுஸ்தமாக்கணுமே என்று சொல்லுவார்களாம். அதை கேட்டு ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு விலகி போங்கள், உங்களுக்காய் நியமிக்கப்பட்ட இடத்திற்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் புறத்தள்ளி விடுவார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நமக்கு நியாயாதிபதி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்,
அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் இதோ என்னோடு வருகிறது என்று சொன்ன ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். நாம் செய்த நற்கிரியைகளுக்கு தக்கதாக, நாம் செய்த நீதிக்கு தக்கதாக, நியாயத்துக்கு தக்கதாக நமக்கு பலனை அளிக்கும்படியாக நீதி உள்ள நியாயாதிபதியாக சீக்கிரம் வரப்போகிறார். எனவே நாளில் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக நீ ஆயத்தப்படு, பிறரை ஆயத்தப்படுத்த என்கிற வார்த்தையின்படியாக எல்லோரும் நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு. இதுவரைக்கும் நீங்கள் ஆயத்தப்படவில்லை என்று சொன்னார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, நீ வரும் நாட்களில் ஆகிலும் நீங்கள் ஆயத்தப்படுவதற்கு ஏதுவான கிரியைகளை செய்து அவருடைய திருமுன்னே நியாயம் செய்து அவருடைய இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பாய் மனத்தாழ்மையாய் நீங்கள் நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயம் உங்களை தகுதி உள்ள மகளாக மாற்றுவார். நிச்சயம் உங்களை ஆயத்தப்படுத்துவார், தகுதிப்படுத்துவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் நீதி உள்ள நியாயாதிபதியாய் நீங்கள் வரப்போது ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உன்னை எதிர்கொள்ள முடியாதவர்களாய் காணப்படாதபடிக்கு எதிர்கொண்டு வரத்தக்கவர்களாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படி தகுதிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.